கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அன்பின் ஆண்டவர் கிருபையாய் உங்களை இந்த 5 மாதங்களும் நடத்தி 6வது மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய தயவு மகா பெரியது. கடந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி உங்களில் அநேகருடைய குடும்பங்களிலே கர்த்தர் நன்மைகளை செய்தார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு அருமையாய் நம்மை ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கென்று ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய ஒரு வேத பகுதி இது. இந்த வேத பகுதியில் மிக முக்கியமாக ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு தேவனை பார்த்து சொன்னார், உனக்கு நன்மை செய்வேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. யாக்கோபுக்கு நன்மை செய்வேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். எப்பொழுது வாக்கு பண்ணினார்? தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தனி ஒரு வாலிபனாய் அந்த வனாந்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். யாக்கோபின் வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. யாக்கோபின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. யாக்கோபின் வாழ்க்கை பயம் நிறைந்த வாழ்க்கை. இள வயதிலிருந்தே பாடுகள், பயங்கள், போராட்டங்களின் வழியாய் கடந்து சென்ற ஒரு பக்தன் தான் யாக்கோப். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று முகத்தை பார்த்து பேசுவது போல யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கருளினார். இந்த மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன், மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன். யாக்கோபு இந்த வார்த்தைகளை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது இன்னொரு முறை கூட அதை தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 12வது வசனத்தில், தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். யாக்கோபு தேவனிடத்தில் அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஞாபகப்படுத்துகிறார். மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு மெய்யாகவே நன்மை செய்வார். மெய்யாகவே நன்மை செய்து ஆண்டவர் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். இது யாக்கோபுக்கு செய்த வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த மாதமெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தேவனே, மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீர், மெய்யாகவே எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் கைகளின் பிரயாசங்களிலும் உங்கள் ஊழியங்களிலும் மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். யாக்கோபின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்று நாம் தியானித்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கை எல்லாம் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யாக்கோபு பயந்த சுபாவம் உடையவர். அவருடைய தாயாகிய ரெபெக்காள் அவரை அழைத்து, யாக்கோபு, ஏசாவின் மேல் எனக்கு பிரியமில்லை, உன் தகப்பன் ஏசாவின் மேல் பட்சமா இருக்கிறார், ஆனால் ஏசாவின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இல்லை, நீ வா, நான் உன் தகப்பனிடத்தில் உன்னை அழைத்து செல்லுகிறேன், உன் தகப்பனிடத்திலிருந்து நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவருக்கு சில வழிமுறைகளை எல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு பயப்படுகிறான். ஐயோ, என் தகப்பன் என்னை அடையாளம் கண்டுபிடித்து விட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பதிலாக என் மேல் சாபத்தை வர்ஷிக்க பண்ணிக்கொள்வேனே என்று சொல்லி யாக்கோபு பயப்படுகிறார். தாய் சொன்ன இந்த காரியத்தை நிமித்தம் யாக்கோபு பயப்படுகிறான். யாக்கோபு எப்படியோ தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். இப்பொழுது ஏசாவுக்கு யாக்கோபின் மேல் கோபம். அவன் சொல்லுகிறான், நிச்சயமாய் என் தகப்பன் ஒரு நாள் மரணம் அடைவான், அப்பொழுது யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். சொந்த சகோதரன்
தன்னை கொலை செய்ய திட்டமிடுகிறான் என்று அறிந்தவுடன் யாக்கோபு தன் தகப்பன் தாய் வசித்த ஊரிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறான். பயத்தோடு கடந்து செல்லுகிறான். இரவெல்லாம் அவனுடைய இருதயம் எவ்வளவாய் பயந்திருக்கும். என் சகோதரன் எங்கேனும் என்னை கண்டுபிடித்து விடுவானோ, என்னை கொலை செய்து விடுவானோ என்று பயந்து பயந்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினவர் தான் யாக்கோபு. ஆனால் அன்றைக்கு இரவு தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபு சொன்னார் அல்லவா, மெய்யாகவே தேவன் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்று சொன்னது அந்த ராத்திரியில், அந்த வனாந்திரத்தில் அவன் படுத்திருந்த பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். தேவன் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு கொடுத்த 3 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களைத்தான் இந்த மாதம் கர்த்தரும் உங்களுக்கு தரப்போகிறார். பயத்தோடும் திகிலோடும் கலக்கத்தோடும் அன்று இரவு நித்திரை செய்த யாக்கோபுக்கு தேவன் அளித்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அளிக்கிற வார்த்தைகள். யாக்கோபு வாழ்க்கையெல்லாம் பயந்தான், தகப்பனுக்கு பயந்தான், தன்னுடைய சகோதரனுக்கு பயந்தான், திருமணமாகி மாமன் வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த மாமனுக்கு பயந்தான், அவருடைய பிள்ளைகளுக்கு பயந்தான். ஏசா தன்னை கொன்று விடுவானோ என்று 20 வருஷங்கள் கழித்து மறுபடியும் ஏசாவுக்கு பயப்படுகிறார். ஆனால் இந்த யாக்கோபின் தேவனோ ஒரு நாளும் அவனை கைவிடவில்லை. அவனுக்கு நல் வார்த்தைகளை அளித்தார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். இரவிலே தனிமையில் என் சகோதரன் கொன்று விடுவானோ, என் தகப்பனின் சாபம் என் மேல் வந்து விடுமோ என்று கலங்கி தவித்த அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். யாக்கோபே, நீ பயந்திருக்கிறாய், தனிமையில் இருக்கிறேன் என்று நீ துக்கத்தோடு இருக்கிறாய். நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடே கூட இருப்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த இடத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அன்றைக்கு வாலிபனாய் இருந்த யாக்கோபுக்கு வாக்களித்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய மரண பரியந்தம் கூடவே இருந்து அவரை வழி நடத்தினார். யாக்கோபின் அந்திய காலத்திலும் ஆண்டவர் தான் அவரோடு கூட இருப்பதை எப்படி உறுதிப்படுத்தினார் என்று மேலும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இவ்வளோ ஒரு அற்புதத்தின் தேவன் தன் தகப்பன் தாயை விட்டு தனிமையில் பயத்தோடும் திகிலோடும் வந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். எதுவரைக்கு இருந்தார்? அவருடைய மரண நாட்கள் பரியந்தமும் தேவன் அவரோடு கூட இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையிலே பலவிதமான காரியத்தினால் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தாரின் நிமித்தம் பயம், உறவினர்களின் நிமித்தம் பயம், உங்களுக்கு தாளந்துகளும் திறமைகளும் இல்லாததினாலே பயம், உங்களை நெருக்குகிற கடன் பிரச்சனை நிமித்தம் பயம், உங்களுக்கு ஒரு நன்மை வரவில்லை, ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேள்வியோடும் பயத்தோடும் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், இந்த ஸ்தலத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அந்த இடத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். ஏன் தெரியுமா? மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய வீடு. தனிமையில் இருந்தவனுக்கு தேவன் தரிசனமாகி, யாக்கோபே, நீ தனிமையில் இல்லை, என் சமூகம் உன்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். உலகத்தில் தனிமையில் இருக்கிறீர்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? யாரும் ஆதரிக்க இல்லை என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? என்ன செய்வேன்? என்னை நேசிப்பார் ஒருவரும் இல்லை, என்னை பராமரிப்பார் ஒருவரும் இல்லை, என்னில் அன்பு கூறுவதற்கு எவரும் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற மகனே, மகளே, இந்த பெத்தேலின் அனுபவம் இந்த மாதம் உனக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய வீடு, தேவனுடைய வீடு உனக்காக திறந்திருக்கிறது. நீ எந்த நேரத்திலும் அந்த தேவனை நெருங்கி சேரலாம். ஏன் தெரியுமா? அவர் உன்னோடு கூட வருகிறார். பயந்திருந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்தார். என்ன நன்மை தெரியுமா? நான் கூடவே இருப்பேன் என்ற நன்மை. இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, உங்கள் ஆயுள் காலம் முழுவதும் இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து பெத்தேல் என்று பெயரிடுகிற நாட்கள் வருகிறது. இரண்டாவதாக,
இந்த யாக்கோபு பரதேசியைப் போல வாழ்ந்திருந்தார். அவர் பயத்தோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, நிரந்தரம் என்று சொல்வதற்கு யாக்கோபுக்கு எதுவுமே இல்லை. அவர் பரதேசியாய் வாழ்ந்தாராம். அவரே அதை சொல்லுகிறதை ஒரு வசனத்தில் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரனாகிய ஏசா அவனை எதிர்கொண்டு வருகிறான். அடுத்த வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, கோலும் கையுமாய் நான் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் 2 பரிவாரங்களை உடையவனாய் நான் மாறினேன். ஆனால் நான் பரதேசியாய் வந்த என்னோடு கூட நீர் இருந்து என்னை இப்படி ஆசீர்வதித்தீர். இப்பொழுதோ எனக்கு வருகிற ஆபத்தை குறித்து நான் பயப்படுகிறேன். இந்த ஆபத்து நிமித்தம் என் குடும்பம் அழிந்து விடுமோ என்று கலங்குகிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் வாரிக்கொள்ளப்படுவார்களோ, என் குடும்பம் சின்னாபின்னமாகி விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம், அந்த அதிகாரமெல்லாம் தொடர்கிறது. ஒரு இரவிலே தன் பிள்ளைகள் குடும்பம் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு யாக்கோபு தனித்திருக்கிறார். ஆண்டவரே, நான் பரதேசியாய் வந்தேன். என்னை 2 பரிவாரங்கள் உள்ள ஒரு மனிதனாய் நீர் மாற்றினீர். இப்பொழுதோ எனக்குரிய இந்த குடும்பம், என்னுடைய ஆசீர்வாதங்கள் அழிந்து போகாதபடிக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை நான் வஞ்சித்து எடுத்தது உண்மைதான், என்னை மன்னியும். இனிமேல் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அல்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு இரவெல்லாம் போராடுகிறார். அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்? உங்களுக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன். 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஒரு இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறார். ஏன் தெரியுமா? நான் பரதேசியாய் வந்தேன், எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீர். இப்பொழுது நான் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சின பொழுது ஆண்டவர் அவன் பெயரை மாற்றினார். அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவன் வாழ்க்கை முழுவதையுமே மாற்றினார். நான் அழிக்கப்பட்டு விடுவேன், என் குடும்பம் சின்னா பின்னமாகிவிடும் என்று நினைத்தவனுக்கு, இல்லை யாக்கோபே, உன் குடும்பம் அழிவதில்லை, நான் உன்னை ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதத்தை எவரும் பறிப்பது இல்லை என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தார். இஸ்ரவேல் என்ற பெயர். இஸ்ரவேல் என்ற பெயருக்கு தேவனுடைய பிரபு என்று பொருள். நான் பரதேசி என்று அவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ பரதேசி இல்லை யாக்கோபு, நீ தேவனுடைய பிரபு. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒரு சிலர், ஐயோ, நான் எந்த நன்மையும் பார்க்கவில்லை, நான் பரதேசியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பரதேசி அல்ல, நீ தேவனுடைய பிரபு. உனக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற நாமத்தை நான் கொடுக்கிறேன். நீ என்னோடு கூட ஆண்டு கொள்ளுவாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் என்று உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெனியேல் என்று பெயரிட்டார். பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். சூரியன் உதயமாயிற்று. உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இருளில் ஜெபித்த ஜெப நாட்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் உங்களுக்கு சூரியனை உதிக்கச் செய்வார். பெனியலின் அனுபவத்தை கொடுப்பார். தேவனுடைய பிரபுவாகவே உங்களை மாற்றுவார். இனி நீங்கள் தரித்திரர் அல்ல, இனி நீங்கள் பரதேசி அல்ல, இனி நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற மாதம் இது. மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் முகத்தை யாக்கோபின் மேல் பிரகாசிக்க செய்தது போல உங்கள் மேலும் பிரகாசிக்க செய்வார். மெய்யாகவே தேவன் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை பெருக பண்ணுவார். பயத்தோடு வாழ்ந்தவனுக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற நன்மையை செய்தார். பரதேசியை போல வாழ்கிறேன் என்று சொன்னவனுக்கு தேவனுடைய பிரபு என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மூன்றாவதாக, இந்த யாக்கோபை குறித்து நாம் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 20 ஆண்டுகள் இந்த யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுக்கு உழைக்கிறான். இந்த லாபான் எத்தனையோ முறை யாக்கோபை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறார்.
லாபானின் பிள்ளைகள் எல்லாரும் யாக்கோபு எங்கள் தகப்பனுடைய சொத்தை வஞ்சகமாய் எடுத்துக்கொண்டார் என்றெல்லாம் அநியாயமாய் அவனோடு கூட பேசுகிறார்கள். ஒரு நாள் யாக்கோபு தன் மனைவியர் 2 பேரையும் வயல்வெளிக்கு அழைத்து சென்று அவர்களோடு கூட பேசுகிறார். உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய தினத்தை போல முந்தின தினத்தை போல இல்லை. அவருடைய முக நாடி வேறுபட்டிருக்கிறது. நான் 20 ஆண்டுகள் உங்கள் தகப்பனுக்கு உழைத்தேன். உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்தார், என்னை ஏமாற்றினார், என்னை வஞ்சகமாய் நடத்தினார். உங்கள் சகோதரர்கள் எல்லாம் என்னை அவதூறாய் பேசுகிறார்கள். ஆனால் என் தேவன் எனக்கு தரிசனமாகி நீ உன் இனத்திற்கும் உன் தேசத்திற்கும் திரும்பி போ என்று எனக்கு சொன்னார் என்று தன் மனைவிகளிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் பயந்து பயந்து வாழ்ந்தவனுக்கு, பரதேசியை போல வாழ்ந்தவனுக்கு, வாழ்க்கையெல்லாம் போராடி போராடி வாழ்ந்தவனுக்கு ஒரு புதிய திட்டத்தை கொடுக்கிறார். என்ன திட்டம் அது? ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, உன் வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை தரப்போகிறேன். நான் கொடுக்கிற மாற்றம் என் வழிநடத்துதலோடு கூட வரும். ஆகவே நான் சொல்லுகிறபடி நீ இந்த 20 ஆண்டுகள் லாபானுக்கு உழைத்தாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறேன். உன் இனத்தாரிடத்திற்கும் உன் தகப்பன் வீட்டிற்கும் திரும்பி போ என்று சொல்லுகிறார். ஏன் தேவன் யாக்கோபுக்கு இந்த மாற்றங்களை கொடுத்தார்? யாக்கோபே இதை சொல்லுகிறார், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த வார்த்தை யாக்கோபின் உள்ள கொதிப்புகளை சொல்லுகிறது. நான் 20 ஆண்டுகள் உம்மிடத்தில் கடினமாய் உழைத்தேன். நீர் பீருண்டதையெல்லாம் என்னிடத்தில் கேட்டு வாங்கினீர். இரவிலும் பகலிலும் களவு போனதை என்னிடத்தில் கேட்டு வாங்கினீர். கொடுமையான ஒரு எஜமானராய் லாபான் இருந்ததினாலே ஆண்டவர் அவன் செய்ததை எல்லாம் கண்டு யாக்கோபுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க சித்தம் கொண்டார். யாக்கோபு தேவனுடைய வழி நடத்துதலின்படி அந்த புதிய பாதையிலே கடந்து செல்ல ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் நீங்கள் யாக்கோபை போல பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வந்து உங்களை புதிய பாதையில் நடத்த சித்தமுடையவராயிருக்கிறார். கடந்த வாரம் ஒரு சகோதரன் ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர் எங்கள் வேதாகம கல்லூரியிலே படித்தவர், ஆண்டவரை மிகவும் நேசிக்கிற ஒரு சகோதரன். அவர் சொன்னார், என் வருமானத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டினேன். மிக பிரயாசப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடிக்கும் பொழுது திடீரென்று அரசாங்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது. ஆகவே இந்த வீட்டை இடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று. இவர்கள் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் போட்டு அந்த வீட்டை கட்டி அதை இடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உள்ளமெல்லாம் உடைந்து போயிற்று. பல நாட்கள் கண்ணீரோடு அதற்காக ஜெபம் செய்தார்களாம். எத்தனையோ இடங்களிலே அதற்குரிய என்ன காரியம் உண்டு, யாரை நாம் அப்ரோச் பண்ணலாம் என்று பலரையும் முயற்சித்து பார்த்த பொழுது எந்த முயற்சியும் கைகூடி வரவில்லை. இறுதியிலே தேவனை உறுதியாய் பிடித்தார்கள். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்த தேவன் நீர். இந்த ஆசீர்வாதம் எங்களை விட்டு போய்விடாதபடி இந்த வீட்டை நீர் எப்படியாவது எங்களுக்கு தர வேண்டும். கவர்மெண்ட் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து எங்கள் வீட்டை இடிக்கக்கூடாது என்று சொன்னார்களாம். ஜெபம் செய்தார்கள், கண்ணீரோடு தேவனை தேடினார்கள். 6 மாதம் கழித்து அந்த வீடு இடிக்கப்படுவது இல்லை என்று அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு மாற்றம் வந்ததா. எவ்வளோ ஒரு அன்பின் தேவன் பாருங்கள், நன்மை செய்கிற தேவன். அதே போல அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். திடீரென்று வேலை போய்விட்டது. எத்தனையோ கம்பெனிக்கு, எத்தனையோ நிறுவனங்களுக்கு அவர் அப்ளை செய்தார். ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் வந்து அவர் கண்ணீரோடு ஜெபம் செய்வார். அற்புதங்களின் தேவன் திடீரென அவருக்கு ஒரு நல்ல வேலையை அற்புதமாய் கொடுத்தார். இப்படித்தான் தேவன் உங்களுக்கும் நன்மை செய்வார். வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? பாடுகளே உங்கள் வாழ்க்கையாய் மாறிவிடாது. தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மை செய்வார். யாக்கோபு லாபானை விட்டு புறப்படுகிறார். புறப்பட்டு போகும் பொழுது லாபான் பின்தொடர்ந்து வந்து யாக்கோபோடு வாதிடுகிறார். யாக்கோபு எல்லாவற்றையும் விளக்கின பிறகு 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் தொட்டது. வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 31:50 நம்முடனே ஒருவரும் இல்லை பார், தேவனை எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால்
அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்திற்கு வராத படிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்திற்கு வராத படிக்கும். இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி என்றார். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பய பக்திக்கு உரியவர் மேல் ஆணையிட்டான். யாக்கோபு பாடுபட்டு இறுதியிலே தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாற்றத்தையும் தடுக்கும்படி லாபான் பின்தொடர்ந்து வருகிறான். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி எவர் உங்களுக்கு பின்னாக வந்தாலும் சரி, எந்த அந்தகார வல்லமை உங்களோடு கூட போராடினாலும் சரி, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லப்பட்டபடினால் அந்த இடம் மிஸ்பா என்று அழைக்கப்பட்டதாம். மிஸ்பா என்றால் தேவன் நடு நிற்கிறார் என்று அர்த்தமா. எத்தனை அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். யாக்கோபு பயந்த பொழுது தேவன் அவர் ஜெபத்தை கேட்டு பெத்தேல் என்ற ஒரு அனுபவத்தை கொடுத்தார். யாக்கோபு பரதேசியாய் வாழ்ந்தேன் என்று சொன்ன பொழுது பெனியலின் அனுபவத்தை கொடுத்தார். இங்கே யாக்கோபு பாடுகளை விட்டு விலகி ஓடும் பொழுது அதே உபத்திரப்படுத்துகிறவன் பின்தொடர்கிறார். அந்த இடத்திலே கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பார், பாரும் வேறு யாரும் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லும்படி கர்த்தரே நடுவாக வந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில யார் உங்களோடு கூட போராடினாலும், எந்த பிரச்சனை உங்களோடு கூட போராடினாலும், இந்த மாதம் யார் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நடு நிற்பார். உங்களுக்கு பெத்தேலின் அனுபவத்தை கொடுப்பார், பெனியேலின் அனுபவத்தை கொடுப்பார், மிஸ்பாவின் அனுபவத்தை ஆண்டவர் நிச்சயம் தருவார். நீங்கள் தனிமையில் இல்லை, நீங்கள் பரதேசி அல்ல. நீங்கள் பயத்துடனே வாழுகிற நாட்களில் தேவன் கூட இருக்கிறார். நீங்கள் பரதேசியாய் சஞ்சரிக்கிற இந்த வாழ்க்கை பயணத்திலே தேவன் உங்களை பெருக பண்ணுவார், பலுக பண்ணுவார். நீங்கள் பாடுகளில் இருந்து விடுதலை அடையும்படி தேவன் உங்களுக்கு நடு நின்று உபத்திரவப்படுத்துகிறவர்களை உங்களுக்கு தூரமாய் விலக்குவார், உபத்திரவங்களை விலக்குவார். கர்த்தரை நம்புங்கள். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதம். மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களோடு கூட துணை நிற்பார், உங்களுக்கு உதவியாய் இருப்பார். பரதேசியாய் வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றி தேவன் உங்களுக்கு பெருக்கத்தை தருவார். உங்களுடைய எல்லா பாடுகளுக்கும் முடிவை கொடுத்து தேவனை கூட நின்று இனி உபத்திரம் உங்களை தொடராதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்துவார். ஏசா சந்திக்க வருகிறார். தன்னை கொன்று விடுவான் என்று பயந்த ஏசா யாக்கோபோடு கூட சமாதானமாய் பேசி பழகி அவரை அரவணைத்து சமாதானமாய் திரும்பிச் செல்கிறார். இந்த யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவன். இந்த யாக்கோபுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார். தேவனை விசுவாசியுங்கள், அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள். மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்றவர் நன்மை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, எங்கள் முற்பிதாக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தின தேவனே, வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் சந்தித்த சகல போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலே நீர் கூட இருந்தீர். கோலும் கையுமாய் புறப்பட்ட யாக்கோபு தன் தலையின் அடியிலே ஒரு கல்லை வைத்து படுத்திருந்த நாட்களில் தேவன் அவருக்கு தரிசனமானீர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று யாக்கோபுக்கு வாக்களித்த தெய்வமே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து உன்னை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே. இதே வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே பற்றி கொள்ளட்டும் அப்பா. அவர்களுக்கு சொன்னீர், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எபிரேய மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்த தேவன் உம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன தேவன் உம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நன்மை செய்து இஸ்ரவேலரை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்த தேவன் உம்முடைய ஜனங்களையும் பெருக செய்யுங்கப்பா. உம்முடைய ஜனங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாவதாக. யாக்கோபோடு கூட பேசி புதிய பாதையை காட்டி, புதிய வழியை காட்டி, புதிய ஆசீர்வாத எல்லைக்குள் நடத்தி சென்றவர் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை திறந்து தரும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் கூட செல்லுவீராக, நடு நிற்பீராக.
எதிராளிகளையும் எதிர் வல்லமைகளையும் விலக்குவீராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னவர் உங்க வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களிலே கடந்த நாட்களில் வந்த எல்லா தீமைகள் மாறுவதாக, எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நன்மைகளுக்கு விரோதமாய் நடந்த நிகழ்வுகள் இனி ஒருபோதும் நடக்காது இருப்பதாக. கர்த்தர் நன்மையை மாத்திர வாக்கு செய்திருக்கிறீர். அந்த நன்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் தேவனே, உம்முடைய ஜனங்கள் தங்களுடைய குறிப்பிட்ட தேவையை உம்மிடத்தில் சொல்லி ஜெபிக்கிற இந்த வேளையிலே அந்த தேவைகள் பரத்திலிருந்து சந்திக்கப்படுவதாக, நன்மைகள் வருவதாக, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதே. இப்பொழுது அந்த நன்மை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரத்திலிருந்து நன்மை இறங்கி வருவதாக. யாக்கோபுக்கு நன்மை செய்தவர் உங்க ஜனங்களுக்கு நன்மை செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரே, யாரெல்லாம் வியாதியிலே, ஆண்டவரே வேதனையிலே, துக்கத்தோடு கண்ணீரோடு இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வேதனைகளை மாற்றி போடுங்கப்பா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் எல்லாரையும் விடுதலை செய்தவர். இந்த வேளையில உங்க பிள்ளைகளுடைய வியாதிகளை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நன்மைகள் வருவதாக. தீமைகளை கொண்டு வந்து, கலகங்களை கொண்டு வந்து, சண்டைகளையும் சச்சரவுகளையும் பிரிவினைகளையும் வேதனைகளையும் கொண்டு வருகிற பிசாசின் சகல தீமைகளும் அகலட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் தருகிற நன்மையினால் உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு தருவார். சமாதான முடிவுகளை தருவார். இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியை கேட்கிற நீங்கள் இதே போல ஒவ்வொரு நாளும் டுடேஸ் விக்டரி, இது வெற்றியின் நாள் என்ற ஒரு குறும் செய்தியை கட்டாயம் கேட்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணிக்கு ஒரு 5 நிமிட அந்த குறும் செய்தி வெளியிடப்படுகிறது. இந்த செய்தி அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீங்களும் அந்த செய்திகளை கேளுங்கள். நீங்கள் கேட்பதோடு பிறருக்கும் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற ஒரு சேனலிலே ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்டரி வருகிறது. கேளுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்வார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த டுடேஸ் விக்டரியின் மூலம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்படுங்கள். பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்த செய்தியை கூட நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். உங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப், உங்களுக்கு இருக்கிற ப்ரேயர் குரூப்பில் பலருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார். மெய்யாகவே நன்மை செய்வார். God bless you.